ஹாய். இன்றைக்கி ஒரு விஷயம் பேச போகிறேன். என்னென்னா சாரி. உங்கள் மனசை நான் புண்படுத்தியிருந்தா சாரி. இப்படின்னு நான் சொல்லும் போது திருப்பி உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சாரியே கேட்குறேன். அப்படி இருக்கும்போது சாரி சொல்லிவிட்டு திருப்பியும் நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினா அப்போ அந்த சாரிக்கான வார்த்தைக்குள்ள அர்த்தம் எங்கே போகுது? நிறைய பேரோட லைஃப்பில் சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், சாரின்னு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அந்த விஷயத்தை திரும்பி நீங்கள் பண்ணக்கூடாது. சாரின்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதான். ஆனால் பல பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சாரி சாரின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தப்பை திரும்ப திரும்ப தானே பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட, லவர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. தயவு செய்து ப்ளீஸ், சாரின்றது ஒரு மேஜிக் வேர்ட் மாதிரி. ஒரு வாட்டி நம்ம அதை சாரின்னு கேட்டோன்னா அந்த விஷயத்தை நம்ம திரும்பி பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. அதுக்கான அர்த்தம் தான் சாரின்னு கேட்குறது. சாரின்ற வார்த்தையை அசால்ட்டாக யூஸ் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு என் பொண்ணு சின்ன தப்பு செஞ்சுருப்பாள், சாரிம்மான்னு கேட்டுருவா. நான் சொல்லுவேன், நீ திரும்பி இந்த தப்பை செய்யக்கூடாது, இப்போ அம்மா உன்னை மன்னிச்சிடுறேன். அதே தப்பை திரும்பி செஞ்சுட்டு சாரி கேட்கும்போது நான் அப்போ கேட்பேன், நீ அப்போ அந்த தப்பை செஞ்சியா, அப்போ ஒரு வாட்டி சாரி கேட்டேன், இப்போ ஒரு வாட்டி சாரி கேட்குறேன், நீ திரும்ப திரும்ப அதே தப்பு தானே செய்கிற, அப்போ அந்த சாரிக்கான வேல்யூ இல்லைம்மா. நீ இனிமேல் அந்த தப்பை செய்கிறதா இருந்தால் சாரி கேட்காத அம்மா கிட்ட. திரும்ப திரும்ப நீ இந்த தப்பை செஞ்சுட்டே இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அம்மாவுக்கு கோவம் வரதா போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா சாரி கேட்காதீங்க. அர்த்தமுள்ளதாக இருக்கணும் சாரின்ற வார்த்தை.